நம்ம புது கதையோட ஹீரோ பேர் கிறிஸ்டோபர். உடனே நீங்க அமெரிக்கன் நினைச்சிடாதீங்க, நம்ம இந்தியா ஆள் தான். அதுவும் சென்னை வாசி தான். அண்ணா நகரில் வசித்தவன் இப்போ அவன் குடும்பத்தோட அமெரிக்கா வந்துட்டதுனால இங்க கடைசி வருஷம் ஸ்கூலை முடிச்சுட்டு அடுத்த வருஷம் காலேஜுக்கு போக போகிறோம். கிட்டத்தட்ட 18 வயசு. ஒரு சப்டிவிஷனில் ஒரு வீடு வாங்கிட்டு அப்பா அம்மாலாம் செட்டில் ஆக இவனும் அவங்க கூட இருக்கான். ஒரு தங்கச்சி இருக்கா. ஆசைக்கு ஒரு பெண்ணும் ஆஸ்திக்கு ஒரு ஆணும். அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு யாரோ அந்த காலத்தில் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு கிரீன் கார்டு கிடைக்க அதை விட்டுறக்கூடாது, அமெரிக்கா வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அமெரிக்கா ஆசை யாரை விட்டுது. 2 குழந்தைகளையும் ஒய்ஃபையும் கூட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கு வந்து அட்லாண்டாவில் செட்டில் ஆகிறாரு. ஓரளவுக்கு நல்ல வேலை, ஏன்னா படிப்பு இருந்ததுனால வேலை கிடைச்சிருச்சு. ஒய்ஃபும் ஓரளவுக்கு நல்ல சமையல்லாம் பண்ணுறதுனால ஒரு பெரிய இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் ஷெஃபுக்கு அட்வைஸ்லாம் கொடுக்குற மாதிரி, அதாவது இவங்க கைப்பக்குவம் நல்லா இருக்குன்றது ஓனர் இவங்களுக்கு அந்த டெக்னிக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் டெய்லி ஒரு 2 hours காலையில் புஃபே ஒரு 11:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 9 o'clock வந்தீங்கன்னா 2.5 hours கூட இருந்து சூப்பர்வைஸ் பண்ணி நல்லா அருமையான ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் நீங்கள் சூப்பர்வைஸ் தான் பண்ண, ரொம்ப இதெல்லாம் பண்ண வேணாம், சிரமப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு 600 நாள் தரேன்னு சொல்ல, சரி கிடைக்கிற காசு எதுக்கு விடணும், சமையல் நமக்கு தெரிஞ்ச கலை, அதில் சம்பாதிச்சுக்கன்னு சொல்கிறாரு. ஸோ மாதத்துக்கு $2,400 கசக்குதா? ஹஸ்பண்ட் ஏற்கனவே நல்ல சம்பளம் வாங்குறாரு, இருந்தாலும் எவ்வளோ வந்தாலும் போதாத இந்த காலத்தில். ஹாப்பியாக அவங்க குடும்பம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. பையன் புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் உள்ள ஒரு வயசு. பொண்ணு சின்ன பொண்ணு பாவம். எனவே பையனுக்கு பருவ ஆசைகள்லாம் மனசில் அப்படியே நிறையா வந்து போகுது. அதுவும் அமெரிக்காவில் வெள்ளை கருப்பு பச்சை நீலம் இந்த மாதிரி பெண்கள்லாம் பார்க்குற போது பள்ளிக்கூடத்தில் அவனுக்கு ரொம்ப குஷியாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் ஜஸ்ட்டு ஹலோ சொல்லிட்டு அப்படி இப்படி போயிடுங்க. இல்லை ரொம்ப தெரிஞ்ச பொண்ணாக இருந்தா இல்லை எப்படி இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுவே தப்பு பண்ணிட்டா மாதிரி நினச்சிக்கிட்டு விட்டுவிடுன்னு போயிடுங்க. ஆனால் இங்கே எல்லாம் ஹேய் ஹவ் ஐ டூயிங் கிறிஸ்டோபர் அப்படின்னு கிட்ட வந்து யூ லுக் கிரேட் டுடே அப்படிலாம் சொல்கிற போது உச்சி கொழுந்து போகும் எனக்கு. அடே இவ்வளோ நல்லா இருக்கேன். அதே மாதிரி இவனும் அந்த பொண்ணை பார்த்தா ஏதாவது அக்கேஷனில் ஸ்கூலில் பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தா, ஓ மை காட் யூ லுக் ஸோ பிரெடி அப்படிமா. ஓ தேங்க்யூ தேங்க்யூன்னு அந்த பொண்ணு நின்று அப்படி போஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் ஜாலியாக அந்த மாதிரிலாம் நல்லா பழக ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப குஷியாக. ஆனால் எல்லாமே ஒரு லெவல் வரைக்கும் தான் பழகுங்கள். அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பை வச்சா பெரிய பிரச்சனை ஆகிடும். இவனுடைய சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு பேய் மொழி முடிக்கிறத பார்த்துருக்கான். அதனால் இவன் கிறிஸ்டோபர் கொஞ்சம் கேர்ஃபுல் அந்த ஏரியாவில். பட் இருந்தாலும் பெரிய சபலேஷ் அந்த வயசில் பயங்கரமாக எந்த பொண்ணை பார்த்தாலும் ஆஹா இவளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும், ப்ரைவேட்டாக தனியாக பெட்ரூமில் இவள் கூட இருந்தால் அப்படிலாம் மனசில் பல விதமான கற்பனைகள் ஓடும். வீட்டுக்கு போய் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே ஓட ஓட அந்த கனவுலையே தூங்குவான். இந்த மாதிரி இந்த வயசில் வர சேஷ்டைகள் அண்ட் மனசில் மனமுறை குரங்குன்னு சும்மாவை சொன்னாங்க. பல விதமான விஷயங்கள் மனசில் தோணுமே, அதுவும் ஒரு வயசு பையனுக்குன்னா. அப்போ இவங்க காலனியில் இவங்க இருக்கிற சப்டிவிஷன் இங்கே அட்லாண்டாவில் ஒரு 60-70 வீடு இருக்கும். ஆனால் ஒரு வீடுக்கும் நிறையா இடம் கேப் இருக்கும். அதனால் யார் எந்த வீட்டுக்கு போகிறாங்க வராங்கங்கிறது ரொம்ப தெரியாது. ஒரு 2-3 வீடு தள்ளி இவங்க சப்டிவிஷனில் இருக்கிற ஒரு பொண்ணு விக்கி அப்படின்னு ஒரு வெள்ளைக்கார பொண்ணு. அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். நல்ல ஒரு வீட்டில் ஹாப்பியாக இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு தோட்டத்தெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதே நேரத்தில் சைக்கிளை எடுத்துக்கிட்டு ஹாப்பியாக அப்படி இப்படி சுற்றும். பார்க்குறதுக்கே பளிச்சுன்னு பழகாக இருக்கும். அதுவும் வெயில் காலத்தில் சன்கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அது ஜாலியாக ரொம்ப ஷார்ட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போகிறபோது இவனுக்கு மனம் துடிக்கும். விக்கி இவனுக்கு கொஞ்சம் தெரியும், ரொம்ப தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். பார்க்குற போது ஹே கிறிஸ் அப்படிம்பாவ, இவனும் ஹே விக்கி அப்படிமா.
2 பேரும் ஒருத்தரை பார்த்து சிரிப்பாங்க, போவாங்க. அப்படியே போயிட்டுருக்கு. அவளை பார்த்த முதல் பார்வையிலேயே, ஐயோ இவன் எனக்கு வேணும், இவன் எனக்கு வேணும், இவன் எனக்கு வேணும்னு துடிக்க ஆரம்பிச்சிட்டான் நம்ம ஆள். இருந்தாலும் அவசரப்பட்டா விஷயங்கள் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு பொறுமை காத்து ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் அந்த நேரத்தில் அப்படின்னு யோசிக்கிறான். என்னதான் இங்கே இருந்தாலும் தீபாவளி பண்டிகை அது இதெல்லாம் கொண்டாடுவாங்களே. கிறிஸ்டினாக இருந்தாலும் இந்தியாவில் சென்னையில் இருந்தபோது பக்கத்தை விட எடுத்து விட அவங்கவுங்கெல்லாம் தீபாவளி பண்ணுற போது இவங்களும் கொண்டாடுவாங்க. அவங்க வீட்டில் பண்ண பலகாரத்தெல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. இவங்க கிறிஸ்மஸுக்கு அவங்க விட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நல்லா பழகினதுனால தீபாவளி பண்டிகைக்காக ஊரில் இருந்து யாரோ வராங்கன்னு சொன்ன உடனே அவங்கள்ட்ட சொல்லி, எனக்கு அந்த துப்பாக்கி ஒரு 5-6 வேணும். அதாவது கேப் வெடிக்கிறதுக்குன்னு ரியல் துப்பாக்கி மாதிரி இருக்கணும் பார்த்தானா அப்படிலாம் சொல்ல, அந்த மாதிரி தான் நிறைய டாய்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சுட்டேன். சைனாலது வருது. அது தவிர இந்த கேப் வெடிக்க போக அதுக்கு சும்மா துப்பாக்கி மாதிரி பார்த்தா அப்படியே இருக்கும். ஆனால் உள்ள குண்டெல்லாம் போலி குண்டுகள். ஸோ உயிர் ஹார்ம் பண்ணாது. அந்த மாதிரி அப்படியே எக்ஸாக்ட்லி இருக்கிற துப்பாக்கி மாதிரி 3 நாள் ஒரு சொந்தக்காரங்க வரும்போது, என்னடா துப்பாக்கி கட்டி எந்த அப்படி அப்படின்னு கொடுக்க ஒரே குஷி ஆகிட்டாமா. அடே சூப்பராக இருக்குது, நாளைக்கு ஒருவேளை நம்ம ஒரு போலீஸில் ஜாயின் பண்ணால் இதெல்லாம் அப்படி வச்சுட்டு பெல்ட்டில் கட்டிக்கிட்டு இது பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அவனுக்கு ஒரே சந்தோஷம் அந்த துப்பாக்கி வந்ததில்லை. ஸோ இப்போது திடீர்னு நம்ம விக்கி சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்விம்மிங் பூல்லாம் போகிறபோது இவனும் ஓடிடுவான். ஓடி அவன் ஸ்விம் பண்ணுற போது கூடவே ஸ்விம்மெல்லாம் எல்லாம் பண்ணுவான். அங்கே நான் எல்லோரும் ஹாப்பியாக வந்து ஆம்பளைகள் பொம்பளைகள்லாம் குளிக்கிற இடம் தானே. ஸோ அதனால் இந்த ஊரில் ஒன்றும் லஜ்ஜை எல்லாரும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம விக்கி ஹாப்பியாக குளிச்சுட்டு ஒரு ஜம்ப் பண்ணி இப்படி ஏறுற போது அவள் போட்டிருந்த டாப்பு இந்த பின்னாடி இருந்த ஹூக்கு பட்டக்குன்னு வெடிக்க அப்படியே அது கீழே விழ அரை நிர்வாணமாகி விட்டால் விக்கி. விட்டுட்டே பூலில் ஒன்றும் ரொம்ப அதிக கூட்டம் இல்லை, 4-5 பேர் தான் இருந்தாங்க. எல்லாரும் இப்படி திரும்பி இப்படி பார்க்கறதுக்குள்ள இவன் விக்கி பார்த்துட்டு ஓடி போய் அவளை அப்படியே அணைச்சிக்கிட்டு ஒரு டவல் எடுத்து அவளுக்கு போத்தி விட்டான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கிறிஸ், தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ் அப்படிலாம் இவன் சொல்ல, மனசுக்குள்ளே 1008 வக்கர எண்ணங்களை வச்சுருக்கிறவன் வெளியில் இந்த மாதிரி வேஷம் போட அவ்வளோ இவனை நம்ப அப்படியாக ஓரளவுக்கு பரிச்சயம் ஆயிட்டான் இப்போ. பட் அவனுடைய கோல் ஒரு நாள் அவளோட ஒரு 1 or 2 hours அவள் பெட்ரூமில் இருக்கணுங்கிறது தான். அப்பாவும் பொண்ணு மட்டும் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் உண்டே தவிர அந்த பொண்ணுக்கு அம்மாலாம் கிடையாது. ஸோ அந்த பொண்ணு அப்படியே க்ளோஸாக ஃபாலோ பண்ணி எல்லாம் பார்க்குறான். இதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்க அப்பா திடீர்னு இறந்து போயிடுறாரு. இது இறந்து ஒரு 24 to 48 hours அங்கங்கே ஓடுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க பாருங்க. கடைசியில் ஒரு மாதிரி செட்டில் ஆகி வீட்டில் இருந்த தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு சொந்த பத்தங்களா அவங்க வந்தவங்க போகிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி போக இந்த பொண்ணு தனியாகிடுது இந்த வீட்டில். ஸோ இவன் அவளை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறான். எப்போ பாரு ஒரே கூட்டமாக இருக்கதான் இருக்குது. அப்படி பார்த்துட்டு கையை மட்டும் காமிச்சிட்டு ஓகே வில் டாக் டு யூ லேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரின்னு போயிடுறான், வந்துடுறான். ஒரு நாள் காலையில் இந்த 4வது நாளோ 5வது நாளோ அவங்க அப்பா போய் காலையில் 4 மணிக்கு முழிப்பு வருது. ஜன்னல் வழி அப்படி பார்க்குறான். நம்ம விக்கி வீட்டில் அவர் ரூமில் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. லைட் எரியுது. மூச்சுக்கிட்டாள பாவம். அப்பா போன துக்கத்தில் தூங்காமல் இருக்காளா. இதுதான் கரெக்ட் டைம், எல்லோரும் தூங்கிட்டு கிடப்பாளுங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி கொஞ்சம் முயற்சியை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த போலி துப்பாக்கி கன் மாதிரியே இருக்கிற போலி துப்பாக்கி ஒன்று எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு சாதாரண கேஷுவல் ட்ரெஸ்ஸில் அவள் வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிக்க, அவள் அங்கேருந்து வந்து ஹூ இஸ் இட் அப்படின்னு கேட்க ஒரு மெசேஜ், திஸ் இஸ் கிறிஸ்டபர், உன்னை பார்க்குறதுக்கு டைமே கிடைக்கல, அதே நேரத்தில் நீ ரொம்ப பிஸியாக இருந்து 2-3 தடவை வந்து பார்த்துருந்துச்சுன்னா, ஓ ஐம் சாரி, ஐ எம் வெயிட் நவ், ஐ வில் கம் அண்ட் ஓப்பன் த டோர்ன்ட்டு வந்து கதவை திறக்கிறேன். உள்ளே போகிறான். கதவை இருட்டாக இருக்கிறதுனால தாப்பால் போட்டுடுறேன். போயிட்டு அங்கே போய் உட்காடுறாங்க. உட்காந்து டீ சாப்பிட்றியாங்கிறான். ஷுவர் வில் ஹேவ் அ டீன்றான். அவள் டீ போட்டு கொண்டு வரா. 2 பேரும் ஐ எம் ஸோ சாரி அபவுட் யுவர் டேட்னு சொல்லி, இட்ஸ் ஓகே வாட் டு டூ,
தீஸ் திங்ஸ் ஹேப்பன் சம்டைம்ஸ், இட்ஸ் ஆல் மை பேட் டைம் அப்படி இப்படி நான் சொல்ல, என்ன இவ்வளோ உடஞ்சி போயிருக்கியே பாவம், என்ன பண்ண முடியும், உனக்கு ஒரு 17 வயசு ஆகிப்போச்சு, 18 வயசு ஆக போகுது, இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்தாக்க என்ன பண்ண முடியும், நம்ம கையில் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். அண்டு உனக்கு ஒரு நல்ல ஒரு மெடிக்கேஷன் வச்சுருக்கேன், அதை சொன்னேன்னா நீ என் மேலே கோவப்படக்கூடாது. ஏன்னா பிகாஸ் இந்தியாவில் தட்ஸ் வாட் வி டூ. இந்த மாதிரி அதிகமாக துக்கம் வந்து மனசை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இருக்கிற போது அதுக்கு ஒரு தெரப்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓ மை காட் ஏதோ சம்திங் இஸ் பிரிக்கிங் மீன்னு சொல்லிட்டு எழுந்து பார்த்துட்டு இந்த கன்னை தூக்கி டேபிள் மேலே வைக்கிறான். வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறான். ஓ தட்ஸ் மை ஹாபி பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ஜாயின் த போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு, அவளுக்கு ஒரு கண் இப்படி கண்ணில் இருக்குது, ஒரு கண் மேலே இருக்குது. அண்டு வெல் ஐ நீட் டு டெல் யூ அபவுட் த தெரப்பி வாட் வி டூ. இந்த மாதிரி ரொம்ப சோகம் இதெல்லாம் வந்து அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிற நேரத்தில் நல்ல செக்ஸ் இருந்ததுனாக்க அப்படியே ரிலாக்ஸ் ஆகி மைண்டு கம்ப்ளீட்டாக எல்லாம் மறந்து போக ஒரு 1 or 2 hours அது கூடவே எப்படி ஒரு மசாஜ் எல்லாம் கொடுக்கறதுக்கும் இருந்தா யூ வில் ஃபர்கெட் த ஹோல் வேர்ல்டு. அப்புறம் இந்த எண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ 100% இருக்கிறது 50% ஆகும். இன்னும் 2 தடவை ஆச்சுன்னா யூ பிகம் வெரி நார்மல்னு சொல்ல, அவள் கண்ணை பார்க்குது, இவன் கண்ணை பார்க்குது, அந்த பெண்ணையும் பார்க்குறான், எல்லாம் பண்ணுறான். அந்த பொண்ணு ஒரு மாதிரி பயத்தில், ஐயோ இவனை முறைச்சிக்கிட்டா சுட்டு கொண்டு வானுங்கிற பயத்தில், இப்போ என்ன பண்ணுங்கிற, டேக் ஆஃப் யுவர் ட்ரெஸ், ஐ வில் ஹெல்ப் யூ, உனக்கு நல்ல ரிலீஃப் வரத்துக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணுறேன்னு சொல்ல, அப்படியே இந்த பொண்ணு உண்மையிலேயே என்னடா பண்ணுறேன்னு தெரியாமல் ட்ரெஸ் எல்லாம் கேட்டு, லெட்ஸ் கோ டு யுவர் பெட்ரூம், வில் பி மோர் கம்ஃபர்டபுள் அப்படின்ட்டு கன்னை கையில் எடுத்துக்கிட்டு அவளை கூட்டிக்கிட்டு பெட்ரூம் போயிட்டு ஒரு 2 hours அவளை போட்டு புரட்டி எடுத்துட்றான். அந்த பொண்ணுக்கு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அதே நேரத்தில் இவன் தெரிஞ்சவன், இவன் இப்படி பண்ணுறானே, கையில் கன் வச்சுருக்கானே, நம்ம ஏதாவது முறைச்சி பண்ணால் போட்டு தள்ளுவானோ அப்படின்னு நினைக்க, இவன் அந்த போலி துப்பாக்கியை கொண்டு வந்ததே அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறா அந்த கன்னை பார்த்துட்டு அப்படின்னு அந்த கன்னை வச்சுட்டு அவள் கண்ணையை பார்த்து முதல்லையே புரிஞ்சிடுது அவனுக்கு அவளுக்கு நல்ல பயம் இருக்குன்னு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கணுன்ட்டு இந்த தெரப்பி உனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதாக இருக்கும், இதாக இருக்கும்னு ரொம்ப நார்மலாக சாதாரணமாக பேசுகிற மாதிரி ஒரு ஆண் பெண் உறவை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 2 hours அங்கே போட்டு விளையாடி, அதாவது அவனுடைய ட்ரீமெல்லாம் அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சு வச்சுருந்தெல்லாம் அன்னைக்கு அவனுக்கு நடந்துருச்சு. ஸோ கொஞ்சம் விடிஞ்சும் விடியாமலும் இருக்கிற நேரத்தில், ஹே யூ டேக் கேர், ஓகே, பிகாஸ் ஐ வாண்ட் யூ டு லிவ் ஃபார் அ லாங் டைம், யூ ஆர் சச் எ நைஸ் ஒண்டர்ஃபுல் கேர்ள். ஒரு தெரப்பி இருக்குன்னு சொன்ன உடனே இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியே, அண்ட் ஐ கேன் நெவர் ஃபர்கெட் இட், அண்ட் I'll be joining the police force soon. அதை யார் தடுத்தாலும் அவங்கள விட மாட்டேன், சுட்டு பொசிக்கிடுவேன் நான், அவங்க குடும்பத்தையும் வளர விட மாட்டேன். அது இதுன்னு 4 வார்னிங்கையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி கொடுத்துட்டு அவன் மாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறான். இங்கே இந்த பொண்ணு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இதுக்கு இது ரைட்டாக தப்பா? அவன் பேசுகிறதெல்லாம் பார்த்தா இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இவளை அப்யூஸ் பண்ணுறானோன்னு டவுட் வருது. அதே நேரத்தில் இல்லையே, இவ்வளோ நாள் பழகிருக்கோம், கிட்டத்தட்ட 1 வருஷமாக இப்படியெல்லாம் பிஹேவே பண்ணது இல்லையே இவன். ஸோ இவன் நல்லவனாக தானே இருக்கணும், நிஜமாலே நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது மாதிரி தான் பண்ணுவானா, இந்தியாவில் இது ஒரு ப்ராக்டிஸா அப்படி இப்படின்னு அவன் மண்டையை போட்டு உடச்சிக்கிறா. அண்டு ஒரு 3-4 months குவைட்டாக போகுது. அப்படியே இவன் அவளை பார்க்குற போதெல்லாம் கேஷுவலாக, ஏய் விக்கி ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படிங்க சில சமயம் விக்கி அழறா. வாட்ஸ் ராங் அகெயின், யூ வாண்ட் மீ டு கம் டு யுவர் பிளேஸ்? நோ அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஓகே, whenever you feel like having me, please call me, I am always at your service அப்படிலாம் சொல்ல, தேங்க்யூ அப்படின்ட்டு போயிடுது அந்த பொண்ணு. 3-4 monthsக்கு அப்புறம் அது இங்கேருந்து மூவ் பண்ணி அட்லாண்டாவிலேருந்து
பக்கத்தில் எங்கேயோ டெனசிக்கோ அலபாமாவுக்கோ போயிடுது. ஸோ அந்த பொண்ணுக்கு வெளியில் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இது. இங்கே இருக்கிற வீட்டெல்லாம் சேல்லாம் போட்டுக்கிட்டு பணத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ லவ் வந்து அந்த பொண்ணு அதுக்குள்ளே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, போலீஸ்கிட்ட போகிறதா வெளில சொல்கிறதா, இல்லை சொன்னால் கொன்னுடுவேன்னு பயமுடுத்திருக்கானே, கன்று வேறு வச்சுருந்தான் ராஸ்கல், பளபளன்னு அந்த கண் அப்படி இருந்து நினைக்க திடீர்னு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியுது விதி பல ரூபத்தில் வந்து அட்டாக் பண்ணோன்னு. இவன் எங்கே ஹாப்பியா நம்ம கிறிஸ்டோஃபர் நினச்சதை சாதிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னும் ஒரு 3-4 பெண்களை நம்ம கண்ணு வச்சுருக்கிறதுலாம் கன்னை வச்சு மயக்க வேண்டியதுதான். பட் இருந்தாலும் ஒரு 4-5 மாதம் டைம் இதுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிற போது கரெக்டாக 10 மாதத்தில் நம்ம விக்கிக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கிற போது அப்போ இந்த நேரத்தில் அவ கூட இருக்கிற லவ்வர் எப்படிம்மா குழந்தை எல்லாம் கேட்க வைக்க போக நடந்ததெல்லாம் சொல்லி ஓனாழ அடி பாவி ஏன் ஒரு நாள் மறைச்சது, ஐயோ குடும்பத்தையே அழிச்சிருவேன்னா, படபடன்னு ஒரு கன் வச்சுருந்தான், பார்த்த உடனே எனக்கு சப்த நாடியே ஒடுங்கி போச்சுலாம் சொல்ல, அட இடியட் சுட்டு பொசிக்கிறேன் அவனை, எங்கே இருக்கான் அந்த ராஸ்கல்னு சொல்ல, நாம் இன்னும் இருந்த அட்லாண்டாவில் இருந்த சப்டிவிஷனில் தான் இருந்தான் கிறிஸ்டோஃபர்னு பேருங்கிறன்னு சொல்ல, நேராக போய் அவர் புட்டிச்சு 4 சாத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் ராஸ்கல் இந்த மாதிரி பண்ணிட்டான் தெரப்பின்னு சொல்லி இந்த பொண்ணை அப்பாவி பொண்ணை ஏமாற்றி இங்கே குழந்தை இருக்குன்னு அந்த குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்தால் இவன் தான் அப்பன்னு தெரிய ஆயுளுக்கும் இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாதபடி ஆயுள் தண்டனை உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஜெயில்னு சொல்லி உள்ள தள்ளினாங்க கிறிஸ்டோஃபரை. கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.